துக்கித்து துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வாழவோ தேவன் விரும்பவில்லை. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய சாயலுடைய மகிமையும் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இங்கு யோசேப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பு அடிமையாய் தன் சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டான், குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான், பிறகு அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39:1-2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அதாவது அடிமையாய் வாங்கிட்டான். அடிமை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாய் போல நடத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாய் எந்த ஒரு ஆசாபாசமும் எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு மனிதனாக யோசேப்பு விற்கப்படுகிறார், அடிமையாக விற்கப்படுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்குற அடிமைகள் வேறு. இன்றைக்கு அடிமைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். குடிக்கும் மற்ற காரியங்களுக்கும் பாவத்திற்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அன்று அடிமைகள் என்பது எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் அடித்து துன்புறுத்தலாம், அந்த ஓனர் கொலை செய்து கூட போடலாம், யாரும் அதை சட்டத்தில் கூட கேட்க முடியாது. அடிமைகள் மிக மோசமான வாழ்க்கையை தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமையாக இருந்த யோசேப்பின் இடத்தில் 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவசாயம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உண்மை, சத்தியம். ஏன்னா அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவரை போல இந்த பூமியில் நேசிக்க ஒருவரும் இல்லை. மனிதர்கள் எல்லாம் நலமாய் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி திரிவார்கள், நம்மோடு கூட பேசுவார்கள். ஆனால் தேவனோ அடிமையாய் விற்கப்பட்டவனிடத்தில் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எத்துணை அன்புள்ளவர். தனக்கு சொந்த பிள்ளைகள் வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் அவர்கள் விழுந்து போனாலும், எந்த நிலையில் அவர்கள் விற்கப்பட்டாலும், எந்த நிலையில் அவர்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் விட்டு விலகாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பன் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அடிமையாய் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. அதுதான் உண்மைங்க. நாம் நினைக்கலாம், இந்த கஷ்ட காலத்தில் கர்த்தர் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அடிமையாய் விற்க